திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளது சுற்றுலா தலமான கொடைக்கானல். கொடைக்கானல் மேல்மலை பகுதியைச் சேர்ந்தவர் பூம்பாறை ஜெயபிரகாஷ். அவர் விவசாயியான ஜெயபிரகாஷ் இன்று பல்வேறு சுபமுகூர்த்தம் என்பதால் பூம்பாறையிலிருந்து தனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் கொடைக்கானலுக்கு வந்துள்ளார். இந்நிலையில் தனது பணி முடிந்த பிறகு கொடைக்கானல் மையப்பகுதியில் உள்ள சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் உள்ள நட்சத்திர ஏரி பொலிரோ காரின் மூலம் சுற்றி வந்துள்ளார். அப்பொழுது தனது உடன் வந்த நபர் பொலிரோ காரை ஓட்ட கற்றுக் கொடுக்குமாறு கூறியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது நண்பருக்கு நட்சத்திர ஏரியை சுற்றி காரை ஓட்டுவதற்காக பழகி கொடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் காரை ஓட்ட தனது நண்பர் வேகமாக காரை ஓட்ட செலுத்தியதால் கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நட்சத்திர ஏரியின் சுவரை இடித்து கொண்டு ஏரிக்குள் பாய்ந்தது. உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கும் மற்றும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். இந்நிலையில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேர போராட்டத்துக்கு பின்பு பொலிரோ காரில் இருந்த ஜெயபிரகாஷ் உட்பட அவரது நண்பர்கள் அனைவரையும் உயிருடன் மீட்டனர். அவர்கள் லேசான காயத்துடன் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது நகர்மன்ற தலைவர், நகர்மன்ற துணைத் தலைவர் மற்றும் கொடைக்கானல் நகராட்சி கமிஷனர் மற்றும் தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் அனைவரும் இணைந்து பொலிரோ தண்ணீருக்குள் மூழ்கிய பொலிரோ காரையும் ஜேசிபி இயந்திர உதவியுடன் மீட்டனர். தற்போது பொலிரோ காரில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் நட்சத்திர ஏரி சுமார் 4.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது. இங்கு ஓட்ட பழகுவதற்கோ அதே போல் சுற்றுலா பயணிகள் புதிதாக ஓட்டுவதற்கோ காவல்துறை தடை செய்ய வேண்டும். இது போன்ற ஓட்டி பழகுபவர்கள் வேறு பகுதிக்கு செல்ல வேண்டும். சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் பகுதி அதேபோல் நீரில் மூழ்கினால் அதிர்ஷ்டவசமாக இவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர். யாரும் பார்க்காவிட்டால் மிகப்பெரிய விபத்து ஏற்படும். ஆகவே இங்கு கார் ஓட்ட அதேபோல் புதிதாக இருசக்கர வாகனங்கள் ஓட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நாட்ராயன்.